வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள். டிட்வா மீட்பு மறுவாழ்வுக்கு பிரதமர் தலைமையிலான பணிக்குழு நியமனம். 2026 புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்ற இலங்கை மக்கள். சகலரும் ஒற்றுமையுடன் கைகோர்த்து சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவோம், புத்தாண்டு வாழ்த்தில் ஜனாதிபதி. அரசியலமைப்பு பேரவையை கட்சியின் தீர்மானத்திற்கு அடிபணிய வைக்க முயற்சி, உதய கம்பன்பில பகிரங்க குற்றச்சாட்டு. அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண், யாழில் அதிர்ச்சி சம்பவம். நாடு முழுவதும் 8000 போலீஸ் அதிகாரிகள் குவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்ந்து அதிகரிக்கப்பட 1,750 ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதேபோன்று கல்வித்துறையில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பமாகின்றன. அதன்படி 2026 கல்வியாண்டு முதல் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமலாகின்றன. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரி விலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் பொதுக்கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்பட்டு அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களத்திற்கு மாற்றப்படுகின்றன. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் ஜனாதிபதி பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். 2025 டிசம்பர் 31 தேதியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பில் பேரிடருக்கு பிந்திய வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல், நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு திட்டங்களை திறம்பட செயற்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அமைப்பில் அமைச்சரவை அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த பொது பணியாளர்கள் உள்ளடங்கியுள்ளனர். வர்த்தமானியின்படி குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த பிற பங்குதாரர்களுடன் இணைந்து செயற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு புதிய வருடத்தினை இலங்கை மக்கள் பல்வேறு கொண்டாட்டங்கள் மற்றும் கண்கவர் நிகழ்வுகளுடன் வரவேற்றனர். புது வருட பிறப்பை கொண்டாடுவதற்காக கொழும்பு காளிமுகத்திரல் மற்றும் கொழும்பை சூழவுள்ள பல பகுதிகளில் பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் கொழும்பு காளிமுகத்திரலில் திரண்ட மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் தாமரை கோபுரத்தில் வண்ணங்கள் ஒளிரச் செய்யப்பட்ட பிரமாண்ட பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் இலங்கையும் புத்தாண்டை வரவேற்றது. யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தில் வண்ண விளக்குகள் ஒளிரச் செய்யப்பட்டதுடன் பிரமாண்ட பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் யாழ் மக்களும் புத்தாண்டை வரவேற்றனர். இதன்போது அப்பகுதியில் பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்ததை காண முடிந்தது. அதன் அடிப்படையில் புது வருட பிறப்பினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நள்ளிரவு நடைபெற்றன. நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம். இதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகோர்க்க அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையை மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் சோள்மேல் சுமந்த நாடென்ற வகையில் நாம் 2026 ஆண்டு புத்தாண்டில் கால்களை பதிக்கின்றோம். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த 2025 ஆண்டு தேசிய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது. 1977 ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல், 2007 ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரச வருவாய் ஈட்டுதல், வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகையை பெற்றமை, பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் $17 பில்லியன் அதிகரித்தமை, எமது நாட்டு வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக 2025 ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பணிகள் அதிகளவில் நாட்டுக்கு வருகை தந்த வருடமாக பதிவானமை
போன்றன 2025ஆம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும். இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமையை, பொதுமக்களுக்கு நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும், எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுபடுவதற்குமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்களை செயற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை 2025ஆம் ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனையான ஆண்டாக பதியப்படுகிறது. மலர்ந்த 2026ஆம் புத்தாண்டு உங்கள் அனைவரினதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றேன் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் 3 சிவில் பிரதிநிதிகள் தொடர்ந்து சேவையில் இருப்பதற்கும், தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் பேரவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமர் முன்வைக்கும் பெயர் பரிந்துரைக்கும் இணக்கம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும். இதுவரையான காலத்தில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் அரசியலமைப்பு பேரவையை கட்சியின் தீர்மானத்திற்கு அடிபணிய வைக்க முயற்சிக்கவில்லை. ஜனாதிபதியின் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பிவுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். தனது கட்சி முகவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்காகவே கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமிக்காமல் ஜனாதிபதி இழுத்தடிப்பு செய்கிறார் என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். அரசியலமைப்பு பேரவையில் 3 சிவில் பிரதிநிதிகள் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைகிறது. இதன் பின்னர் ஜனாதிபதி புதிய ஒருவரின் பெயரை பேரவைக்கு பரிந்துரைக்கலாம். அதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி அளிக்கலாம். அரசியலமைப்பின் 41 பிரிவின் பிரகாரம் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் வரையில் அவர்களால் உறுப்பினர்களாக செயற்பட முடியும். ஆகவே அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசியலமைப்பின் 41(1)(3) பிரிவின் பிரகாரம் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் பொது இணக்கப்பாட்டுக்கு அமைவாகவே அரசியலமைப்பு பேரவையின் சிவில் பிரதிநிதிகள் 3 நியமிக்கப்பட வேண்டும். தற்போது சேவையில் உள்ள 3 சிவில் பிரதிநிதிகள் தொடர்ந்து சேவையில் இருப்பதற்கும், தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் பேரவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமர் முன்வைக்கும் பெயர் பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அயல் வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்ட பெண்ணொருவர் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புன்னாலைக்கட்டுவன் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நெஞ்சில் கத்தி குத்துக்கு இலக்காகிய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட குறித்த பெண்ணை நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசார் கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் நாடு தழுவிய ரீதியில் 8000 போலீசார் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் சுமார் 1000க்கும் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் கொழும்பு நகரில் மாத்திரம் 700க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர தெரிவித்துள்ளார். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிய 75,000 நவீன சுவாச பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுபவர்களை கண்டறிய விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அவ்வாறு கைதாகும் நபர்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள். மோட்டார் சைக்கிள்களில் வருவோர் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும். அதிக சத்தமிடும் ஒலிப்பான்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும், வாகனங்களுக்கு வெளியே தலை அல்லது கைகளை நீட்டி ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டாம். கொண்டாட்டங்களின் போது சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்துகின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.